ஓ டைம் ஆகுது. ஏய் பாதி டிரைவர் மணி இதெல்லாம் முன்னாடி பார்க்க மாட்டேடா நீ? சார் எனக்கு இப்படி ஆகும் தெரியாது சார். ஆனா அவனா மூஞ்ச கேள்வி மாதிரி வச்சுக்கிறேன். டக்குன்னு பாரு டைம் ஆகுது. ஆத்திட்டம் ஒண்ணுமே தெரிய மாட்டேன் சார். ஐயோ ஒன்ன டிரைவரா வேலைக்கு வச்சதுக்கு 2 மாடை வச்சிருந்தானா என்ன கரெக்டான டைம் கூட்டு போயிருக்கேன்டா. அந்த மாட்டு வண்டிக்கு நான் டிரைவரா இருக்கேன் சார். மாட்டு வண்டில நிறைய ஓட்டுவேன். மாட்டு வண்டி ஓட்டுறவனாடா நீ? பாருடா ஒத்தை அடி பாதி இல்ல ஒரு சன தூங்க இல்ல ஒத்தையா போகுதையா என்னோட மனசு. இங்க எதனா மெக்கானிக் செட் இருக்குங்களா? மெக்கானிக் செட்டா என்ன ஆச்சு? தெரியலங்க, வண்டி ஓட்டிட்டே வந்தான், டக்கு நின்னு போச்சு. ஐயா எங்காவது அவசரமா வெளியே போனோமா? ஆமாங்க, இந்த பரதேசியை நம்பி வந்து வீணா போயிடும் போல தெரியுது. டைம் வர ஆச்சுங்க எனக்கு. டே டிரைவரா என்ன ஆச்சு வண்டிய? அப்படி கூப்பிடாதீங்க, பாதி டிரைவர் மணின்னு கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட்டாதான் பேசுவேன். பாதி டிரைவர் மணியா? அது நான் பாதி டிரைவர் மணியா? வண்டியை பத்தி இவனுக்கு பாதி தான் தெரியும், ஓட்டுறதான் பாதி தான் தெரியும். நம்ம தான் ரூட் எல்லாமே சொல்லணும் இவனுக்கு. அதுக்கு இந்த மூதையை வச்சுக்கிட்டு தொத்தி விட்டு வேலையில வச்சுக்கலாமே? வச்சுக்கலாம் தான், டீசலையும் பெட்ரோலையும் திருடுறானுங்களே. இவன் திருட்ட மாட்டானா? இவன் திருநாதான் முழு டிரைவர் ஆயிடுவானே, அது காலத்துக்கு நடக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான், அவனை வர இருக்கிறேன். மெக்கானிக் வேலை பயங்கரமா பார்ப்பான். உன் செல்லு கொடு. ரொம்ப சந்தோஷப்பா, கங்காரு போல வந்த. எது கங்காரா? ஐயோ கடவுள் போல வந்த. இந்தப்பா போன் போடுப்பா. ஹலோ மாப்பிள்ள, நான் உன் மாப்பிள்ள பேசுறேன். சொல்லு மாப்பிள்ள, என்ன செல்லு திட்டிட்டியா? நான் யார்கிட்டயாவது? அட அது இல்லடா, மெக்கானிக் வேலை ஒன்னு பாக்கணுமா? மெக்கானிக் வேலையா? டேய் எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. டேய் அட வாடா பாவம், சார் பணக்காரர் போலிக்குதா. ஆமாங்க, பரதேசி எத்தனை வந்து நடு ரோட்ல நிறுத்திட்டாங்க. ஒரு பாதி டிரைவர் மணிய நடு ரோட்ல எத்தனை நிறுத்திட்டு இருக்கிறான் சார. நீ டக்குன்னு வா, ரெடி பண்ணி குடுத்துடலாம். நான் வந்துறேன்டா மாப்பிள்ள. எங்கடா? வீட்டு விட்டு வெளியே வந்து பாரு. அப்படியா? மாப்பிள வா வா, சார் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சான். செலவு காசு இல்லையன்னு பார்த்தேன், கரெக்டா ஒரு பீஸ் மாச்சு. ஏம்பா அவர் நல்ல மெக்கானிக்கா, வண்டி கடன் ரெடி பண்ணுவாரா? பர்ஃபெக்ட்டா ரெடி பண்றான், நீ கவலைப்படாத. நோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? போடா போய் எதனா டீக்கி வாங்கிட்டான். இங்க டீ கடை எங்க இருக்குதுன்னு தெரியாதே. ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லடா நீ. என்ன பிரச்சனை வண்டியில? வண்டி வந்துனே இருக்குது, டக்குன்னு ஆஃப் ஆயிட்டு இருக்குது. வண்டியில எதனா புகை வந்துச்சா? தெரியாதே. ஆயில செக் பண்ணியா? தெரியாதே. ஃபில்டர் செக் பண்ணியா? தெரியாதே. காரை கழுவினியா? தெரியாதே. வண்டியாவது ஓட்ட தெரியுமா? பாதி தான் ஓட்ட தெரியும். அதனால தாங்க அவனை பாதி டிரைவர் மணின்றோம் நாங்க. மாப்பிள்ள பாவம் ரெடி பண்ணி குடுத்துட்டு சார் காசு தந்துருவாரு. ரெடி பண்ணும் போது யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி பண்ணா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சத்தியமா நான் அந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்பா. நான் உள்ள போய் படுத்துக்கிறேன். இங்க பக்கத்துல டீ கிடைக்குது, டீ கடையில போய் டீ குடிங்க, அதுக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். டீ கடையா? நாங்க ஊருக்கு புதுசுப்பா, அதெல்லாம் எங்க இருக்கு தெரியாது. கவலைப்படாத. பிஞ்சு கண்ணு நான் ரோபோட் மாரி நான் போற பிஞ்சு கண்ணா, இங்க வா. என்னப்பா? சார் ஊருக்கு புதுசு, நம்ம டீ கடைக்கு கூட்டு போய் டீ வாங்கி கொடு. அதான் டீ தர மாட்டானே. ஏன் என்ன பண்ணி சொல்லிச்சா? பேலன்ஸ் தரணும், அதெல்லாம் தர மாட்டான். அட வாங்க நான் தரேன். அப்படியா? அதெல்லாம் குத்துருவாரு போ. டேய் நீனத்துக்கு சொன்னாக்கிறேன், நீங்க போ. ஏம்பா டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள ரெடி பண்றோம்ல கார? பர்ஃபெக்டா ரெடி பண்ணிடுற போ. சரி வாங்க போலாம். ஒண்ணுமே தெரியாது, ரெடி பண்ணிடுறேன்ட்டேன். என்ன மாப்பிள்ள பண்ணலாம்? டேய் அந்த ராஜேஷ் மெக்கானிக்ல அவனை வரவை. அவன் மெக்கானிக் வேலையை பாக்குறான். ஆண்டா நீ மெக்கானிக் வேலை பண்றேன்னு தான் சொன்னான். இதோ பண்றாரு. டேய் ராஜேஷ், எங்கடா இருக்கிற? சினிமாவுக்கு போக போறேன்டா. டேய் இப்ப எங்க இருக்கிற அதை சொல்லு. உங்க வீட்டு வழிக்காக தான் போக போறேன். எங்க வீட்டு வழியாவா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வழியா வந்த மாதிரி வரானே. சொல்றான். இங்க பாருடா. டேய் என்ன ஒரு பொண்ணு தைல வரா? அது ஆளு ஆளு சாமி உண்டு. மாப்பிள்ள என்ன ஜோடியா போறீங்க போலுக்குதா? ஆமாண்டா, பேரு சுமதி. ஹாய் சுமதி, நல்லா இருக்கீங்களா? ஹாய், நல்லா இருக்கேன். ஹாய், அங்க என்ன பண்ற? இங்க வா. ஏய் எப்படி உஷார் பண்ணா? என் அழகுல மயங்கிச்சு. போதும், உன் அழகுல மயங்கிச்சா? சரி மாப்பிள்ள, நீங்க சந்தோஷமா இருங்க, அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. வண்டி கொஞ்சம் நின்னு போச்சா, அது நான் வந்து பாறேன். டைம் ஆயிடுச்சு, லேட்டா போட படம் ஆரம்பிச்சிருவாங்க. டேய் ரொம்ப அர்ஜென்ட்டா, ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனாதான் என்ன? டேய் சுமதி கோச்சுக்கோ, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நான் போறேன். பருப்ப வண்டிய பாத்துட்டு போ, இல்ல பல்லு கொட்டிக்கும்.
ஏய் யார பல்புன்ற பல்லு கொட்டுறோம் போட நான் பார்க்க மாட்டேன். ஏய் என்ன மாப்பிள ஓவரா சீவறான்? மாப்பிள கடைசியா கேக்குறேன், பாப்பியா பார்க்க மாட்டியா? பார்க்க முடியாது. நாளை வரைக்கும் வண்டி நித்த வை, நான் வந்து பாக்குறேன். நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அந்த சரோஜா கிட்ட சொல்லிருவேன். சரோஜாவா? யார் அந்த சரோஜா? முன்னாள் காதலி. முன்னாள் காதலியா? அந்த மாதிரிலாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. எனக்கே தெரியாதம்மா. டேய் யாரும் அந்த சரோஜா? ஏய் பீச் சினிமால சுத்தினா இப்ப யாருன்னு கேக்குற? நான் போய் சுத்தணும். யாருடா அந்த சரோஜா? யாருன்னே தெரியாது. என்ன ஆஸ்திரேலியா? அடோ பாவி, இந்த காரை வாங்கிட்டு போய் 3 தடவை சுத்திக்கிறேன், இப்ப யாருன்னு தெரியலன்ற. இந்த காரை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்லையாடா. அப்ப இந்த கார் கண்ணுக்கு தெரியல சரோஜா இந்த அக்கா. டேய் யாரு அந்த சரோஜா? எனக்கே தெரியாது அந்த சரோஜா யாருன்னு. டே மறந்தே போயிட்டேன்டா. அந்த ஸ்கூல் படிக்கும் போது மேனகான ஒரு பொண்ணு லவ் பண்ணிருந்தியா, அந்த பொண்ணு உனக்கு கேச்சுடா. எந்த மேனகா? திருப்பி என்னடா மேனகா? ஏய் சும்மா சித்ரா அவதான் உன்னை நான் லவ் பண்ண மாட்டேன். போடா பண்ணி, உன்னை பாவம் பார்த்து தான் லவ் பண்ண. இனிமேட்டு என் பின்னால வர வேலை வச்சுக்காத. சுமதி, என்ன சுமதி இப்படி பேசுற? டேய் இத உர்றா, இது ரொம்ப சீனு போகுதே. இதோட அழகா இருக்கும் மேனகா, அத புச்சுக்கோ. அப்படியே சொல்ற? யார் அந்த மேனகா? இங்க பாருமா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் இது மாதிரி அடிக்கிற வேலை வச்சுக்காத, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். என் நண்பன் போல யாரு மச்சான்? ஏய் போடி. இங்க பார், போயிட்டுதான் அப்புறம் திரும்ப வர மாட்டேன். ஏய் போ, அதான் சொல்லிட்டாளா வெக்கஞ்சாக்க எல்லாம் நின்னுங்கிற. உன் போன் நம்பர் கொடு. ஏய் உசாரைச்சா மாப்பிள்ள காதலுக்கு கண்ணு இல்லைன்னு வாங்க, உனக்கு ஒரு அழவும் தெரியாது, உனக்கு அதெல்லாம் வேணாம், நீ விட்டுரு. போறான் முச்சம் எப்படி போங்கிறான். நீ போ, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். உன்னை பாத்துக்கிறேன்டா. ஏ போடி போடி போடி. நீங்க வாடி பார் என்ன ப்ராப்ளம். நல்லா ஜோடி அழகா வந்தான். இனிமே ஜோடி செட் ஆகாத மாதிரி பண்ணிட்டோம். அங்கனத்தை பாக்குற, இங்க பாரு. இது என்னத்த பார்க்க சொல்ற? மெக்கானிக் வேலையை பாரு. நான் 2 வீலர் மெக்கானிக். என்ன மச்சான் அப்படி பாக்குறான்? டேய் என்னடா இவன் 2 வீலர் மெக்கானிக்ன்றான். இதே 2 வீலரா நினைச்சு பார்க்க சொல்லு, அவனுக்கு வேற வந்துருவானுங்க. என்னத்த பாக்குறது? உள்ள கீழே எல்லாம் பாரு. எப்பா இப்ப என்ன மச்சான் பண்றது? ஏதாவது பண்ணுடா. ததுர் முச்சுவேன். இவனை அப்படியே விட்டு இருந்தா கூட அவங்க ஆள் கூட ஜாலியா இருந்து போக முடியுது. அவன் லவ் வேற பிரிச்சு விட்டோம். ஏய் சாவி கேக்குதா? ஆன் பண்றா. ஏய் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. அப்ப அந்த பாதி டிரைவர் முட்டி போட்டு சாவி ஆஃப் ஆயிடுது பொழுது. மாப்பிள்ள இவன் தொட்டி விடுறா, அவனுக்கு வரானுங்க. டேய் வண்டி ஆஃப் பண்ணு. வா வெளிய வா. டேய் உன்ன நான் நின்னுக்கிற போடா. ஏய் என்ன தொத்துறீங்க? போடா. டேய் லவ்வையும் பிரிச்சிட்டீங்களாடா? ஆமா இவங்க லவ் ரோமியோ ஜூலியட் லவ் பிரிச்சு விட்டாங்க. அடா போடா. பாக்குறான் பாரு, கண்ணு நோண்டுவேன் போடா. ஒரு பொண்ணை லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியல, அதான் ஈஸியா பிரிச்சு விட்டீங்க. ஆமா இவரு பொண்ணை லவ் பண்ணாரு. நல்லா 50 வயசு கேள்வி தானே லவ் பண்ண. போடா. நீயும் அதுக்கு தானே ரூட் விட்ட? அதான் சொன்னா அது விடு மாப்பிள்ள, வரானுங்க. ஏம்பா போய் ஒரு கிழவனை அனுப்பிச்சு விட்டியா? மனுஷனா அவன்? ஏன் என்ன ஆச்சு? டீ கடையில பாக்கினால அவன் டீ கடையில எவ்வளவு பாக்கி வச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளவு வச்சுக்கிறான் பிஞ்சுக்கானா? 7300. கேட்டவன அப்படியே ஷாக் ஆயிடுச்சியா? அடா பாவி, அவ்வளவு வச்சுனுக்குறான். அது மட்டும் இல்ல, அந்த தமிழர் கவர கேள்வியும் வச்சுனுக்குறான். இதெல்லாம் இப்ப சொல்ல சொன்னாங்களா? என்ன தம்பி கார் ரெடியா? கார்னா ரெடிண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிறேண்ணா. 2000 ரூபாய் ஆகுதுண்ணா. ஆனா எப்படிலாம் போகுது பாரு. எல்லாம் உன்னால் தான்டா, பாதி டிரைவர். அங்க என்னத்த பாக்குறேன், இங்க பாரு, எல்லாத்துக்கும் அழியாத. இதாங்க சாவி. ஓடுகள் பழம் வச்சுச்சா பாத்துக்கா. அந்த ஆளை நான் கடையிலேயே திட்டிட்டு வந்துட்டேன். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ஆளை திட்டினா நாக்குது, அச்சா நாக்குது. நாங்க வரோம், நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி போங்க. என்னடா பாதி டிரைவர் மணி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. அண்ணா சாவி போடுற இடம் எங்க இருக்குன்னு தெரியலண்ணா. தம்பி கொஞ்சம் வாங்கப்பா. என்னன்னா சாவி போடுற இடம் எங்கன்னு கேக்குறான் பாவன். அவனை எட்டிட்டு மேல விட்ட வண்டி நீங்களே ஓட்டின்னு போங்க. அதான்ப்பா பண்ணணும். கண்டுபிடிச்சண்ணா. எறா வண்டிய வரம்பா. டாக்ஸிப்பா. மாப்பிள திட்டாய் போச்சே, பயங்கரமா கொசு வர கடிக்குது. நீ வீட்டு போய் தூங்கு மாப்பிள. நேத்துக்க 2000 ரூபாய் ஏப்ப கொடுத்துக்கா. இந்த சோக்கு வேலை என்கிட்ட காட்டாதுரா. என்ன மாப்பிள, நான் உன்னளுக்கு தான் சொல்றேன். கொசு கட்சி டெங்கு ஜுரம் வந்து நான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பாக்கணுமா? உனக்கு பணத்துக்கு வை பண்ணி விட்டாக்கா நான் சோக்கா கைத்து விடுறா. ஒழுங்கா வா, பிரியாணி கடிக்கு வா, போட்டுற பிரியாணி வாங்கி கொடுத்து திடுறேன்.